ஹாய் வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது பண்ணணும்னா எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்றது நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அந்த மனமும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா கருவாடு. கருவாடுனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். நான்வெஜ் சாப்பிட்ற அத்தனை பேருக்குமே கருவாடு அப்படின்னாலே ஒரு என்னமோ பெரிய ஒரு இதாக சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி தான் நினைப்போம். அந்த மாதிரியான ஒரு கருவாடு தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு தொக்கு செஞ்சு கொடுத்தா சாதத்தில் சாப்பிட்றத விட சப்பாத்தி பூரி இதில் எல்லாம் தொட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு கருவாடு தொக்கு தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி பூரிக்கும் கூட தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். வாங்க அந்த கருவாடு தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கருவாடு தொக்கு பண்ணுறதுக்கு நான் வாழைக்கருவாடு எடுத்திருக்கேன். நீங்கள் வாழைக்கருவாடு மட்டும் இல்லை, எந்த கருவாடு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பத்தை பொறுத்து கருவாடெல்லாம். நான் வாழைக்கருவாடில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வாழைக்கருவாடு எடுத்திருக்கேன். இது 50 கிராம் கருவாடு. இதை ஒரு சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனீங்கன்னா அதில் மேலே இருக்க அந்த அழுக்கு உப்பு எல்லாமே நல்லா போயிடும். நல்லா அந்த கழுவினா அந்த மாதிரி பலன்னு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியில் போட்டு கழுவுறது மட்டும் இல்லாமல் அப்புறம் சுடுதண்ணியில் போட்டு கழுவிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துட்டிங்கன்னா கருவாடு பார்க்குறதுக்கு அழுக்கெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். இது 50 கிராம் வாழைக்கருவாடு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா கருவாடு பொரிச்செடுக்கணும் இல்லையா, அதனால் பொரிச்செடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கருவாடு போட்டு பொரிக்கணும். கருவாடு ஒன்றா போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா ஒவ்வொரு கருவாடும் ஒன்றா ஒட்டிக்கும். அதனால் தனித்தனியாக எடுத்து போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 3/4 பக்குவத்துக்கு வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கணும். எதுக்காக நம்ம கருவாடை பொரிக்கிறோன்னா, நம்ம தொக்கெல்லாம் செய்கிறப்போ பார்த்திங்கன்னா இந்த கருவாடு கரைஞ்சி போகாமல் இருக்கும். நம்ம சில நேரங்களில் தொக்கெல்லாம் செய்கிறப்போ கருவாடே அதில் இருக்கிறது தெரியாமல் கரைஞ்சி போயிடும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பொரித்து நம்ம தொக்கு பண்ண போகிறோம். ரொம்ப ருசியாகவும் இருக்கும் அந்த கருவாடு சாப்பிட்றதுக்கு. அதே சமயம் தொக்கில் கருவாடு கரைஞ்சும் போகாது, நல்லாயிருக்கும். இந்த ரொம்ப எல்லாம் வேக வைக்க தேவையில்லை. ஒரு 3/4 பக்குவத்துக்கு வேக வச்சுட்டிங்கன்னா போதும். கருவாடு நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக கருவாடை நம்ம பொரித்து எடுத்துட்டோம். இந்த கருவாடு தொக்குக்காக மட்டும் இல்லை, நம்ம சைடிஷாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாம்பாரோ கீரையோ தயிரோ எது இருந்தாலுமே இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் அதிகமாக கருவாடு பொரிச்சா இந்த மாதிரி தான் நம்ம கருவாடு பொரிச்சுக்கோ. இதுக்குள்ளே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது எதுவுமே நம்ம காரம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே கூட எடுத்து சாப்பிடலாம். உப்பு கூட சேர்க்க தேவையில்லை. ஏன்னா வாழைக்கருவாடில் உப்பு அதிகமாகவே இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் இதில் சேர்க்க வேண்டாம். அப்படியே நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கருவாடை நம்ம பொரித்து எடுத்ததுக்கப்புறமா அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா நிறைய ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்து 2 பச்சை மிளகாய். 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மசாலா அரைக்கிறப்பையும் நம்ம காரம் சேர்ப்போம். அதனால் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 4-5 போல் ஒரு பூண்டு பல், அதையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப கலர் மாறி வர அளவுக்கெல்லாம் வதக்க தேவையில்லை. ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும். அந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி இப்போ இந்த வெங்காயத்து கூட சேர்த்துடலாம். நம்ம தக்காளி இந்த தொக்கு செய்கிறதுக்கு 3 தக்காளி சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம இதில் புளியெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். அதனால தான் 3 தக்காளி சேர்த்துருக்கோம். அந்த தக்காளியில் இருக்க புளிப்பு மட்டும்தான் இந்த தொக்குக்கு ருசியை கொடுக்கும். அதனால் நீங்கள் தக்காளியை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளியாக 3 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. பெருசாக ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க போதும். இந்த தக்காளியோட புளிப்பு தான் நம்ம டேஸ்ட்டுக்கு, அதை முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தக்காளி மசிகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம மசாலா இதுக்கு கொஞ்சம் அரைக்கணும் இல்லையா, அதை அரைச்சிட்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் சீரகம், 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரத்தை பொறுத்து நான் முன்னாடியே சொல்வேன் இல்லையா, காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 5 எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய், சீரகம், வரமிளகாய்
தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் ரொம்ப வலுவலுப்பாலாம் இல்லாமல் கொஞ்சம் குருணையாக இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன். ரொம்ப வலுவலுப்பாகவும் இல்லாமல் ரொம்ப குறகுறப்பாகவும் இல்லாமல் கொஞ்சம் குருணையாக இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக அந்த மஞ்சள் வடை போகிறதுக்காக வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதையும் வதக்கிக்கோங்க. ரொம்ப அதிக நேரம்லாம் வதக்க தேவையில்லை. ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருவாடு, அதையும் இது கூட சேர்த்துருங்க. அந்த மசாலா கூட சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான உப்பு, நம்ம கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அந்த தொக்குக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். அதனால் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு பத்தலைன்னா அப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போ அந்த மசாலா அரைச்சோலையா அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும், அளவுக்கு அதிகமாக வேணாம். ஏன்னா இது நம்ம தொக்கு தானே பண்ணுறோம், அதனால் நிறைய தண்ணி இதுக்கு தேவையில்லை. கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளருக்குள்ளே இருக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு, உப்பு முன்னாடியே போட்டோம் இல்லையா. அதுக்கப்புறமா அதிக நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த தேங்காயோட மணமும் அந்த சீரகத்தோட மணமும் அதிக நேரம் வந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம சாப்பிட்றப்போ அந்த மணம் இருக்கிறப்போ சூப்பராக இருக்கும். அதனால் அதிக நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். தொக்கில் நம்ம ஊற்றின தண்ணியும் கூட நல்லா வற்றி நல்லா ஒரு கிரேவிக்கும் கம்மியான ஒரு பக்குவத்தில் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் கருவாடு தொக்கு. அப்போ தான் நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு கருவாடு தொக்கு இது. தேங்காயோட மனம், அந்த சீரகத்தோட மனம்லாம் இந்த தொக்கில் வர்றப்போ அவ்வளோ ருசியாக இருக்கும். நமக்கு சாப்பிட மனமே சூப்பராக இருக்கும். அந்த கருவாட்டோட மனம் எப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மனமாக வர்றப்போ அது சாப்பிட்றதுக்கே நமக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும். அப்படியே எப்படா சாப்பிட்லான்னு தோன்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இதை பூரிக்கு தொட்டே சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது ருசியாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி இது. கருவாடு தொக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் அடிக்கடி இதை கேட்குறது இதை தான் கேட்பாங்க. நம்ம வீட்டில் பசங்களாம் மாமா எல்லோரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் கண்டிப்பாக ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதே போல் இந்த கருவாடு தொக்கு செய்கிறது எல்லா கருவாடுலேயுமே நீங்கள் செய்யலாம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் எந்த கருவாடு வாங்கி நீங்கள் செய்வீங்களோ அந்த கருவாடில் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் கருவாடு தொக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.